ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வயிற்று கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்கை ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சா போதும். அதே மாதிரி பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு வயிற்று கொழுப்பும் தொடை கொழுப்பும் அதிகமாயிருது. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு முக்கியமான பொருள் பாகற்காய். பாகற்காய் நம்ம இடுப்புல அங்கங்க தேங்கி இருக்கிற கொழுப்பை கரைக்கிற சக்தி இருக்குது. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பீட்டா கரோட்டின், அயர்ன், ஜிங்க், பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியமும் இருக்குது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணியும் கரையாத தொப்பையையும் கரைய வைக்குது. இது நம்ம சரீரத்துல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. இந்த ரெமடிக்கு தேவையானது 2 பாகற்காய். இப்போ இந்த பாகற்காயை 2ஆ கட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையை எடுத்துக்கிறேங்க. விதையை எடுத்துட்டு இதை சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேங்க. இந்த பீசஸை மிக்சியில போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை ஒரு கிளாஸ்ல ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜூஸ் தயாராயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல சேர்க்க வேண்டிய பொருள் லெமன். லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுது. இதை கட் பண்ணிட்டு ஒரு அரை லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுறேங்க. இப்போ லெமன் ஜூஸையும் பாகற்காய் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. இதை 7 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கும் போது வயிற்று கொழுப்புகள் கரைஞ்சு ஸ்லிம்மான வயிறு கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை எங்க ஃபேஸ்புக் பேஜ்ல டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைனா எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye bye.